உணர்த்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 99 கொலையை செய்கிறார். ஒரு மனிதரிடத்தில் எனக்கு பாவமீட்சி இருக்கிறதா என்று கேட்கிறார். இல்லை என்கிறார்கள். 100வது குறையும் நடக்கிறது. ஒரு மனிதர் சொல்லுகிறார், இந்த ஊரை விட்டு நீ சென்று விடு, தௌபாவை தேடிவிடு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்று இவர் உறுதியாக சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். இவர் நல்ல ஊரை சென்றடைகிற நேரத்தில் இவர் மரணித்து விடுகிறார். மலாய்க்காமார்கள் சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். இது வானவருக்குரிய ஜனாசாவா அல்லது அதாபு வானவர்களுக்குரிய ஜனாசாவா என்று இறுதியில் இவர் தௌபாவுக்காக வேண்டி, இவர் திருந்துவதற்காக வேண்டி ஈமானை அடைந்து இவர் சென்ற தூரத்தை பாருங்கள். இவரும் அந்த நல்ல ஊருக்கு கிட்ட இருக்கிறது. உடனடியாக நல்லவானவர்கள் அவர்களை கொண்டு செல்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இது யாருடைய கருணை? அல்லாஹ் நினைத்திருந்தால் மனிதனுடைய ஃபத்வாவை, மனிதனுடைய சிந்தனை அந்த மனிதர் கேட்டிருந்து அந்த குலையும் அவர் நிறைவு செய்துவிட்டு தான் அவர் செல்லுகிறார். இறுதியாக அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற ஒருவருடைய அந்த கருத்தை கேட்கிறார். அந்த கருத்தில் அல்லாஹ்வுடைய கருணை உண்டாகிறது. அவர் திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் அல்லாஹுவை பயந்து போகிறார். அதனால்தான் ஒரு முஃமினுடைய இறுதி கட்டம் எப்படி அமைய வேண்டும் என்றால், நான் செய்த பாவத்திற்கு நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன், ஆனால் அல்லாஹுவை நான் ஆதரவு வைக்கிறேன். அதுதான் ஒரு முஃமினுடைய நிலையாக இருக்க வேண்டும். நான் பாவம் செய்யாதவன், நான் உத்தமன், நான் சென்றால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தான் செல்வேன் என்று யாராலும் உறுதியாக கூற முடியாது. ஒரு முஃமின் அப்படி சொல்ல முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை ஒரு நல்ல மனிதர், ஒரு இபாதத்தில் திளைத்திருந்த மனிதர், அவரோடு உள்ள ஒரு மனிதருக்கு அடிக்கடி சொல்லுவாராம் என்ன தெரியுமா? அல்லாஹுவை பயந்துகொள், அல்லாஹுவை பயந்துகொள், திருந்திக்கோ அப்பா என்று சொல்லுகிற நேரத்தில் என்னை என் ரப்போடு விட்டு விடுங்கள் என்று இவர், இந்த பாவம் செய்கிறவர் சொல்லுவாராம். இவர் இந்த அவ்வா செஞ்சு 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 ஒரு கட்டம் பெறக்கொள்ள இவர் இந்த பாவி சொல்லுவாராம் நல்ல மனிதருக்கு, அல்லாஹ் ஒன்ன பார்க்க என்ன அனுப்பியிருக்கான்னு சொல்லி இவர் சொல்லுவாராம். சொல்ற நேரத்தில் இந்த நல்ல மனிதருக்கு ஈமானை இழக்க கூடாது. கடைசி கட்டம் வரைக்கும் ஈமானை இழக்காமல் பொறுமையோடு நாங்கள் உபதேசம் செய்ய வேண்டும். இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது. அன்பார்ந்தவர்களை, இந்த மனிதர் என்னை பார்க்க அந்த கோபத்தில, என்ன பார்க்கியா உன்னை அனுப்பின அந்த கோபத்தில இவர் இந்த நல்ல மனிதர் சொல்றாரு, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் கேட்கிற நாளை மறுமையில் எழுப்பாட்டி, நான் மன்னிக்க மாட்டேன் என்று எதை அப்பா உனக்கு சொன்னது? உன் நன்மைகள் எல்லாம் கொடுத்து விடு, நீ நரகத்துக்கு சென்று விடு. அன்பார்ந்தவர்களை, எப்பொழுது, எந்த கட்டம், எந்த நேரம் யார் திருந்துவார்கள், எப்ப தௌபா செய்வார்கள், எப்ப இஸ்திக்பார் செய்வார்கள், அல்லாஹ்வின் கருணையை கொண்டு அல்லாஹ் எப்ப மன்னிப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு விபச்சாரி, ஒரு ஊர் அறிஞ்ச ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணி கொடுக்கிறார், ஒரு உயிர் ஜீவராசிக்கு தண்ணீர் கொடுக்கிறார். இந்த கொடுத்த விபச்சாருடைய பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான். அப்படி என்றால் மன்னிப்பு என்பது அல்லாஹ்வின் அளப்பெரும் ஒரு கருணை. அது யாராலும் அந்த கருணை காட்ட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் காட்டுகிற கருணை. யாருக்கு, எப்பொழுது, எந்த நேரத்தில், எந்த இஸ்திக்பாரில், எந்த தௌபாவில், எந்த ஏகத்துவத்தில், எந்த நன்மையில், எந்த கட்டத்தில் என்பது யாராலும் அறிய முடியாத ஒரு விடயம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய அருள். இன்றைக்குள்ள எல்லா வேதங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், கடவுள்களை சித்தரிப்பார்கள் கொடூரமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நான் இரக்கமானவன், நீங்க ஒரு தடவை யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர், என் பாவத்தை மன்னித்திடு யா அல்லாஹ் என்று கேட்டால் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் எந்த திரையும் கிடையாது. ஒரு முறை நீங்க பாவத்தை உணர்ந்து, நீதான் ரப்பு, இந்த உலகத்தின் நான் எந்த அவுலியாக்களையும் எந்த நேசர்களையும் யாரையும் நான் இடையில் வைக்கவில்லை, உன்னிடத்தில் கேட்கிறேன் ரப்பு, என்னை மன்னித்து விடு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கும் எந்த திரையும் கிடையாது. அந்த நிமிடத்தில் நான் இதற்கு பிறகு பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதியோடு நீங்கள் கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான், அவனுடைய அருளை கொண்டு, அவனுடைய கருணையை கொண்டு என்பதை நிறைய வரலாறுகள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்த